இப்போது நம்முடைய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள் வரக்கூடிய 3ஆம் தேதி கர்நாடகாவுக்கு சென்று கர்நாடகத்தினுடைய முதலமைச்சரை சந்திக்க இருப்பதாக இன்றைக்கு உறுதியான தகவல்கள் என்பது வெளிவந்திருக்காங்க. இப்ப நான் என்ன கேட்க விரும்புறேன், இப்ப அங்க போய் என்ன செய்ய போறீங்க? தண்ணியை தூக்கிட்டு வர போறீங்களா? அவன் தண்ணி 3500 கியூசெக்ஸ் கூட தர முடியாது என்று இன்னைக்கு மேலாண்மை ஆணையத்தில் நேரடியாக தெரிவித்துள்ளார். உங்களால் தண்ணியை வாங்கிட்டு வர முடியாது, அணை கட்ட வேண்டும் என்பது அவர்களுடைய கோரிக்கை. அதன் மீது அணை கட்ட அனுமதிக்க கூடாது என்று ஏற்கனவே தமிழ்நாடு சட்டப்பேரவையில் ஒரு விரிவான தீர்மானம் என்பது நிறைவேற்றப்பட்டு மத்திய அரசுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது. அதை போய் திரும்ப நீங்க போய் அணை கட்ட நாங்கள் அனுமதிக்க மாட்டோம்னு சொல்ற பிரச்சனை இல்லை, தண்ணியை கேட்டு வாழ்ற பிரச்சனையே இல்லை, அணை கட்டத்துக்கு அனுமதிக்க மாட்டோம் நேரடியாக போய் சொல்ற பிரச்சனை இல்லை. ஏனென்றால் ஏற்கனவே தமிழ்நாடு சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்ற அனுப்பப்பட்டிருக்கிறது. இத்தகைய சூழ்நிலையில் எதற்காக இப்போது கர்நாடகாவுக்கு நம்முடைய முதலமைச்சர் செல்ல வேண்டும் என்கிற கேள்வியை நான் எழுப்ப விரும்புகிறேன். அந்த பயணத்தை அவர் மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் கேட்டுக்கொள்கிறேன். அப்படி செல்வதனால் நீங்கள் அங்கே சென்று எதையும் செய்ய முடியாது என்று சொன்னால் அது என்ன மாதிரியான உணர்வுகளை தமிழ்நாட்டு விவசாயிகள் மத்தியில் ஏற்படுத்தும் என்பதை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் யோசிக்க வேண்டும். இது ஒரு தேவையற்ற ஒரு பயணம் என்பதை நான் இங்கே சொல்ல விரும்புகிறேன். இக்காரணம் கொண்டும் தமிழ்நாட்டுடைய அனுமதி கொடுக்கிற பிரச்சனையே இல்லை. அதுல தமிழ்நாடு அனுமதி கொடுத்தா அணையை கட்டினா தண்ணி வராது, டெல்டா மாவட்டம் பாலைவனமாகும். ஏனால் ஏற்கனவே அவர்கள் தண்ணீர் தருவதில்லை. இத்தகைய சூழ்நிலையில் தமிழ்நாடு முதலமைச்சர் தேவையற்ற ஒரு பயணத்தை அவர் மேற்கொள்கிறார் என்பதை நான் இங்கே தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன்.